15/7/2026 ஆனி மாதம் 31ஆம் தேதி முதல் 30/11/2026 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை. இன்னும் எளிமையாக இங்கிலீஷில் சொல்கிறேன். 15/7/2026 தமிழ் மந்தில் ஆனி 31 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30/11/2026 கிருத்திகை தமிழ் மந்தில் 14th வரை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ள போகும்போது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரத்திற்கு வருகிறார். லேசுப்பட்ட ஆள் இல்லை, அதை லேசாக விட்டுற முடியாது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுற இடம். இந்த காலகட்டத்தில் சனி என்ன நினைக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலாட்டாக ஒரு பிளான் போட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் எப்படி அலாட்டாக பிளான் போடணுங்கிறது தான் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சனி கெடுக்க மாட்டார். உங்களோடு நான் இருக்கும் வரை, இந்த பதிவு உங்களோடு இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். மனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வை என் குழந்தைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, சனி வக்கர பயிற்சி. போராட்டத்துடைய உச்சத்தில் இருப்பவர்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு ஏகாந்தமாக தனித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள், யாரோடையும் ஒத்துப்போக மாட்டாங்கன்னு சில பேருக்கு தெரியும். ஆனால் எல்லாரோடையும் ஒத்துப்போகக்கூடியவர்கள், எல்லாரும் நம்மக்கிட்ட தான் ஒத்துப்போக மாட்டாங்கங்கிறது தனுசுக்கு மட்டும் தெரிந்தவர்கள். இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் என்றைக்குமே ஸ்ட்ரைட்டாக பேச முடியாது. ஏதாவது கொஞ்சம் மாற்றி பேச வேண்டிய இடத்துல தான் தனுசு எப்பயுமே இருப்போம். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரத்தில் அடைகிறார். இந்த வக்கரத்தில் அடைகிறதுனால என்ன பலன்? இது 3 விதமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, அதனால் என்ன சிரமம், 2வது என்ன லாபம், 3வது என்ன பரிகாரம். பேசலாமா? இப்போ சுகஸ்தானத்திலே சனி வக்கரமாகிறார். சுகஸ்தானம்னா அம்மாவோடைய வீடு, தாயாரோட உடல்நலம் சொல்லுவாங்க. சுகஸ்தானம் சுகத்தை கொடுக்குற இடத்துல போய் வக்கரமாகிறார். 4வது வீட்டில் இருக்கார் சனி. அர்த்தாஷ்டம சனின்னு அதில் வேறு நம்ம சொல்லுவோம். மீனராசியில் இருக்கார் இல்லையா, அங்கே வக்கரமாகிறார். அப்போ முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் அம்மா என்ன ஆசைப்படுறாங்களோ, தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா ஆசைப்படுறதை இப்போ நீங்கள் நடத்தி கொடுங்க. அம்மா மனசு நோகாமல் பார்த்துங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம், நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருங்க. சார் அம்மா இல்லை சார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அம்மா ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். தாயாருடைய உடல் நலங்கள், தாயாரை கவனித்து கொள்ள வேண்டியது தனுசுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான பலன். வக்கர கதியில் இருக்கிறதுனால, சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்க வக்கரமாகிறது இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த வீடு, இடம் வாங்கிறது, வீடு மாறுறது, நிலம் வாங்கிறது, இது மாதிரி விஷயத்தில் டாக்குமெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. பத்திரப்பதிவுகளில் கவனமாக இருங்க. சில பேர் இடமே நம்ம இடமா இருக்காது, குறைந்த இடத்த கொடுத்துட்டு பெரிய இடத்த இதுதான் உங்கள் இடம் சொல்லிடுவான், ஏமாத்திடுவான். ஏமாந்துடாதீங்க. இந்த வீடு, இடம், பூமி, நிலம் சம்பந்தமான விஷயத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக காசு கொடுத்தும் வாங்கிடாதீங்க. அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பார்த்துங்க. வில்லங்கம் இல்லாமல் வாங்குங்க. ஏன்னா சில பேர் நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா இது 4வது இடத்துல சனி வக்கரகதியில் போய் உட்கார்றதுனால இந்த ப்ராப்ளத்தை கொடுக்குறார். முக்கியமாக சில பேர் மாடி தோட்டம் வைக்கிறேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பூமி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நான் பெரிய டெவலப் பண்ண போகிறேன் அப்படிலாம் இப்போ பண்ணாதீங்க. 138 நாள் எல்லாத்தையும் அப்படி ஹோல்டு பண்ணி வைங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தைரியமாக இறங்கலாம். எல்லா பிஸ்னஸும் நல்லாயிருக்கும். அம்மா உடம்பு நல்லாயிடும்.
வீடு நிலங்கள்லாம் நல்லா அமையும், சிறப்பாக இருக்கும். 138 நாள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் விடிவு காலம் என்னங்க? இந்த 138 நாள் எங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த பாதியில் கட்டிக்கிட்டு இருந்த வீடு முழுமை பெறும். சில பேர் வீடு குடி போயிருப்பீங்க, புது பொருள்லாம் எதுவுமே வாங்காமே இருக்கும், அதெல்லாம் இப்போ வாங்குவீங்க. வீட்டை அழகுபடுத்தி பார்க்குறது, புதுப்பிக்கிறது, இதெல்லாம் தொய்வின்றி நடக்கும். உங்கள் ரூமை அலங்காரம் பண்ணிக்கிறது, உங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். தோட்டங்கள் வைக்கிறது. முதல்ல நான் சொன்னது என்ன, இதை பற்றி ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகாது. புதுசாக ஒன்று வாங்கிறது, ஒன்று செய்கிறதில்ல. இப்போ பாதியில் நின்றுது பாருங்கள். இதையெல்லாம் இப்போ புதுப்பிக்கிற பணிகள் தொய்வின்றி நடக்கும். அதுதான் முக்கியம். அப்போ நம்ம இப்போ லாஸ்ட்டு நின்று போனதை துவக்கிறோம், புதுசாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது, அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வக்கர காலத்தில் ஏதாவது ஒரு உறவுகள் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கும், லாபத்தை கொடுக்காமல் இருப்பாங்க. அவன் இப்போ லாபத்தை கொடுப்பான், நம்மளை கண்டுப்பான். சில பேர் பத்திரிக்கையில் பேர் போடாமல் இது வரைக்கும் இருந்திருப்பாங்க, இப்போ பேர் போடுவாங்க. நம்ம சீர்வரிசை எதிர்பார்க்கறதுக்காக இது நடக்கிற கோல்மால். நீங்கள் ஏதாவது ஏமாற்றிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக வீட்டுக்கே வரமாட்டான், இப்போ பத்திரிக்கை வைப்பான், பாராட்டுவான். இதெல்லாம் நடக்குது, இப்போ தான் ஆரம்பிக்குது. விடிவு காலம் தான் இது. இப்போது இந்த காலகட்டத்தில் நம்மளை சரியாக சாதகப்படுத்திக்கிறதுக்கு பரிகாரம் என்னென்னா, வியாழக்கிழமை தேர்ஸ்டே கொண்டக்கடலை, புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் கொண்டக்கடலை, ஒரு கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கொண்டக்கடலை கிடையாது, ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒரு கொண்டக்கடலை விற்கும். அதை வாங்கி ஊற வச்சுருங்க. நல்ல பெரிய பெரிய கொண்டக்கடலை வாங்கி ஊற வைங்க. அதை உங்கள் கையால் மாலையாக கோத்து வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க, அந்த சாமிக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும், வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும், பூமியில் கஷ்டம் வராது, புதிய ஒப்பந்தங்கள் சக்ஸஸ் ஆகும், உங்கள் மேலே ரீமார்க் வராது. ஏன்னா குருவுக்கு போய் செய்கிறதுனால அந்த நேரத்தில் ஒரு குரு, வயசில் பெரியவர்கள், குருமார்கள், நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணி உங்களை உயர்த்துவாங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுவாங்கள்ல, இந்த நேரத்தில் யாரையும் எதிர்த்துக்க வேண்டாம். யாரோ நல்ல நண்பர்கள் உதவி பண்ண போகிறாங்க, குருமார்கள் உதவி பண்ண போகிறாங்க, பெரியவங்க உதவி பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் கோத்து, கடையில் வாங்கிட்டுலாம் போய் போட்டுறாதீங்க, உங்கள் கையால் கோருங்க, நெய் தீபம் போடுங்க. நல்ல மனுஷங்களால் உதவி கிடைக்கும். கண்டிப்பாக பாதியில் விடுபட்ட உறவுகள் சேருவாங்க, விட்டு போன உறவுகள் சேரும், விட்டு போன விஷயங்கள்லாம் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். நான் வீடு கட்டிகிட்டு இருந்தேன் சார், ரொம்ப டவுன் ஆகி போய்ட்டு சார், டல்லாக நிற்கிறேன் சார், லோன் கிடைக்கல சார் அப்படின்னா இப்போ லோன் கிடைக்கும். இதெல்லாம் நல்லது. நமக்கு ஆபத்துங்கிறது புதுசாக எதையும் ஆரம்பிக்க வேணாம். உடல்நலம், தாயார் உடல்நலங்களில் கவனமாக வைங்க. இந்த வீடு இடம் வாங்கும்போது இந்த பத்திரங்கள் எல்லாம் கவனமாக இருக்குது. எவனா இந்த மாதிரி தஸ்தாவேஜுகள்னு சொல்லுவாங்க, பண விஷயத்தில் ஏமாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கனால அந்த இடத்துல கவனமாக இருக்குது. நல்லது நடக்கும். உறவுகளே, என் நண்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பார்த்துருக்குறோம். இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது பயந்துட வேண்டாம். இந்த சாஸ்திரங்கள், இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் ரிவர்ஸில், அதாவது பின்னோக்கி போவது போல் ஒரு தோற்றம், இதுதான் வக்கர பயிற்சின்னு பேர். இப்போது உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பின்னோக்கி போகும்போது என்னாகும், அவருடைய பலன்கள் கடந்த கால விஷயங்களில் கொஞ்சம் எடுத்துப்பார். நம்மளை அவர் ஒரு அடி, நம்ம எப்பயுமே ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு அடி பின்னாடி வைக்கிறார். இந்த பின்னாடி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளை அவேர்னஸ் படுத்துகிறார். வேறு ஒன்றும் பயம்லாம் இதில் கிடையாது. நம்மளை எப்பயுமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வராது. இப்போ அவர் நம்மளை ஒரு பயமுறுத்தி பார்ப்பார். இதில் உங்கள் ராசி கட்டத்தில் சனி நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அதுவே பலமாக்கி காட்டுவார். சனி உங்கள் ராசி கட்டத்தில் சாதகமாக இல்லைன்னா உங்களை பயமுறுத்தி காட்டுவார். அதே பலமாக இருந்தார்னா
உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். அவர் நல்லா இருக்காருன்னா பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். ஸோ ஒரு பயமுறுத்தி காட்டுறாருன்னா நம்ம உடனே பயந்துட வேண்டாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, இந்த சனி ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு பிளானட், ரொம்ப ஸ்லோ பிளானட்டு. ஸோ அதனால் இந்த வக்கரகதியில் வரும்பொழுது இவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக செயல்படுவார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறவர், அவர் வக்கரமாகிறார். இந்த ஒரு 138 டேஸ் 138 138 நாட்கள் 138 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கோவம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த கிரகம் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால ஏறத்தாழ பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசி கட்டத்தில் சனியை வைத்து தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்காருன்னு பாருங்கள். அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் அது கர்மாவாக மாறும். அது நல்ல கர்மா கெட்ட கர்மா, இந்த 2 விஷயத்தில் தான். இப்போ நல்லதாக இருந்தால் நல்ல முடிவுகளை உடனடியாக எடுத்து கொடுத்துருவார். கொஞ்சம் ஏதோ நம்ம சொதப்பி இருக்கிறோங்க லைஃப்பில், நான் சில விஷயத்த மறைச்சிட்டேங்க, சில விஷயத்த நான் சொல்ல முடியாமல் தவிர்த்துட்டேங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு விசாரணையை பண்ணதுக்கு அவர் சான்சஸ் கொடுக்குறாருங்க. இதுதான். அப்போ இந்த வக்கர பயிற்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த 138 நாளை பலம் பொருந்திய நாளாக நம்ம மாற்றிக்கணும். இதுதான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். பயப்படுற நாளாக மாற்றிடாதீங்க, வேண்டாம். ரொம்ப துல்லியமாக சொல்கிறேன். பலம் பொருந்தி நம்மளால் முடியும், நம்மளால் எந்த விதத்துலையும் தோல்வி அடைய மாட்டோம். இதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிது. இந்த பதிவை மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறார். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசி கட்டத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன தீம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் சார், இது எதுவும் நடக்காதா, இப்படி ஆகிடுமா, நோ. இப்போ இது தெரிஞ்சதே உங்களுக்கு அதில் என்ன சூதகமாக உள்ளே போகலாங்கிறத பற்றி ஐடியா கொடுக்கறதுக்கு தான். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். ஐடியாவை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.